கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள மைதான மாரியம்மன் கோயிலில் நடைபெற்ற குண்டம் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குண்டத்தில் இறங்கி தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். ஒரு சில ஆண் பெண் பக்தர்கள் கையில் குழந்தைகளை எடுத்துக்கொண்டு குண்டம் இறங்கி நேர்த்திக்கடனை செலுத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கழுகுமலை கழுகாசலமூர்த்தி கோயிலில் பங்குனி திருவிழா தேரோட்டம் விமரிசையாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர். இதேபோல் சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் புஷ்பவனேஸ்வரர் சௌந்தரநாயகி அம்மன் கோயில் பங்குனி திருவிழா தேரோட்டத்தை முன்னிட்டு தேர் 4 ரத வீதிகளிலும் வலம் வந்தது. தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். போடி புதூர் காளியம்மன் கோவில் மற்றும் வஉசி நகர் ராஜ விநாயகர் கோவில் திருவிழாவையொட்டி பாத யாத்திரையாக வந்த பக்தர்களுக்கு ஓ பன்னீர்செல்வம் குளிர்பானங்களை வழங்கி உபசரித்தார். ஒரு கேப்டனாக தன்னை கரை சேர்க்க ஓபிஎஸ் தவறிவிட்டதாக உசிலம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பன் குற்றம் சாட்டியுள்ளார். ஓபிஎஸ் உடன் திமுகவில் இணையும் போது தனக்கு மீண்டும் உசிலம்பட்டியில் இடம் வழங்குவதாக கூறிவிட்டு தற்போது அதை செய்ய தவறியதாக ஐயப்பன் வேதனை தெரிவித்துள்ளார். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணையும் பொழுது உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதி எனக்கு வேண்டும் என்று கேட்டிருந்தேன். அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் கண்டிப்பாக அதை வாங்கி தருவேன் என்று கூறியிருந்தார். என்னமா தெரியவில்லை. இந்த உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதி காங்கிரசுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு தலைவனாக இருந்து ஒரு கேப்டனாக இருந்து இந்த தொண்டனையும் கரை சேர்த்திருக்கணும். இந்த தொண்டனை கரை சேர்க்க தவறிவிட்டார். அது ஏனோ என்று தெரியவில்லை. மயிலாடுதுறையில் OS மணியன், பவுன்ராஜ் இருவரும் தோற்கக்கூடிய வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்து நிறுத்தியுள்ளதாக கூறி குத்தாலம் வடக்கு அதிமுக ஒன்றிய செயலாளர் VGK செந்தில்நாதன் தனது பதவியை ராஜினாமா செய்தார். அண்ணன் எடப்பாடியார் அவர்களை மீண்டும் தமிழகத்திலே ஆட்சியிலே அமர்த்தக்கூடாது என்பதற்காக தோற்கக்கூடிய வேட்பாளர்களை அண்ணன் OS மணியன் அவர்களும் அண்ணன் பவுன்ராஜ் அவர்களும் உங்களிடம் பரிந்துரை செய்து இன்றைக்கு அறிவிக்கப்பட்டுள்ளார்கள். தோப்பார்கள் என்று அவர்களுக்கு தெரியும். இதுதான் உண்மை. நாமக்கல் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் திலீபன் தனது ஆதரவாளர்களுடன் இருசக்கர வாகன பேரணியை நடத்தினார். புதுச்சத்திரத்தில் தொடங்கி நாமக்கல் சேலம் சாலை வழியாக நடைபெற்ற இந்த பேரணியின் போது முருகன் கோவில் மற்றும் பேருந்து நிலைய பகுதிகளில் தொண்டர்கள் அதிகளவில் பட்டாசுகளை வெடித்ததால் அப்பகுதி கடும் புகைமண்டலமாக மாறியதுடன் வாகன ஓட்டிகள் மூச்சு திணறலால் அவதிக்குள்ளாகினர். கோவை தெற்கு தொகுதி திமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி மகாவீர் ஜெயந்தியொட்டி ஜெயின் சமூகத்தினரை சந்தித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கடந்த தேர்தல்களில் அதிமுக பெற்ற வாக்கு வித்தியாசங்களை இந்த முறை திமுக எளிதில் முறியடிக்கும் என்று தெரிவித்தார். தொண்டாமுத்தூர் மட்டும் 40,000 ஓட்டுக்கு அதிகமான ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க. மீதி எல்லாமே 10,000, 8,000, 4,000, 1,700, 1,400 இப்படி குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் தான் நாங்கள் வெற்றி வாய்ப்பை தவற விட்டுருக்கிறோம். அதனால் அதை சரி செஞ்சாலே எங்களுக்கு போதுமானது. தேனி மாவட்ட முன்னாள் திமுக மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் சிவகாசியில் அதிமுகவில் இணைந்தனர். திமுக மாநில தீர்மான குழு இணை செயலாளர் ஜெயக்குமார் தலைமையில் தேனி மாவட்ட திமுக நிர்வாகிகள் 50க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். இப்புள்ள திராவிட முன்னேற்ற கழகம் உழைப்பவர்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுப்பதும் இல்லை, மதிப்பதும் இல்லை. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்ற அறிமுக கூட்டத்தில் அதிமுக வேட்பாளர் ஃபரிதா கண்ணீர் விட்டபடியே உரையாற்றினார். முன்னாள் அமைச்சர் KC வீரமணி உள்ளிட்டோர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் பேசிய ஃபரிதா, பலர் வாய்ப்பு கேட்டும் தலைமை தனக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுத்திருப்பதாகவும் எப்போதும் விசுவாசமாக இருப்பேன் என்றும் கூறினார். மீண்டும் எனக்கான ஒரு வாய்ப்பினை கொடுத்திருந்தார்கள். நான் அவர்களுக்கு உண்மையாக என்றும் இருப்பேன் என்று சொல்லி ஓசூர் மலைக்கோயில் பகுதி அருகே தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் விலை உயர்ந்த மரங்கள் தீயில் கருகின. சாலையோரம் கொட்டப்பட்ட கழிவுப் பொருட்களுக்கு சிலர் தீ வைத்த நிலையில் அது பரவி மரங்கள் தீயில் கருகி சேதமடைந்தன. இதனால் அப்பகுதியில் பெரும் புகை மண்டலம் உருவானது. நாமக்கல் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் ஆதி திராவிடர் நல விடுதியில் உணவு கோளாறால் மாணவிகள் பாதிக்கப்பட்ட விவகாரத்தில்
விடுதி காப்பாளர் உட்பட 3 பேர் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். 2 நாட்களுக்கு முன் மதிய உணவு சாப்பிட்ட 22 மாணவிகள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதுகுறித்து நடத்தப்பட்ட விசாரணையில் பணியில் கவனக்குறைவாக இருந்ததாக கண்டறியப்பட்ட விடுதி காப்பாளர் வசந்தா மற்றும் சமையலர்கள் தெய்வமணி, பத்மா ஆகிய 3 பேரையும் மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் ஆதி திராவிடர் நலத்துறை அலுவலர் குமரன் பணியிடை நீக்கம் செய்துள்ளார். தமிழ்நாட்டில் ஏரி குளங்களில் மீன்பிடி குத்தகை ஏலத்தில் அனைத்து தரப்பினரும் பங்கேற்கலாம் என நீர்வளத்துறை அண்மையில் பிறப்பித்த அரசாணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. 1993ஆம் ஆண்டு அரசாணையின்படி மீன்பிடி ஒப்பந்தங்களை மீனவர் கூட்டுறவு சங்கங்கள் அல்லது பட்டியலினத்தவருக்கே முன்னுரிமை அடிப்படையில் வழங்க வேண்டும் என ரங்கசாமி என்பவர் வழக்கு தொடர்ந்திருந்தார். இதனை விசாரித்த நீதிபதி தண்டபாணி அரசின் புதிய அரசாணைக்கு தடை விதித்ததுடன் 2024ஆம் ஆண்டு நிலுவையில் உள்ள வழக்குகளுடன் சேர்த்து இதனை விசாரிக்கவும் உத்தரவிட்டார். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டுவைச் சேர்ந்த பிரபல எழுத்தாளர் பண்ணை கோமகன் உயிரிழந்த நிலையில் அவரது உடல் அரசு மருத்துவமனைக்கு தானமாக அளிக்கப்பட்டது. பண்ணை கோமகன் பசுமை வதிலை இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளராகவும் அரசு விருது பெற்ற ஆசிரியராகவும் பல்வேறு சமூக பணிகளை ஆற்றியவர். தனது மறைவிற்கு பிறகு உடல் உறுப்புகளை தானம் செய்ய வேண்டும் என்ற அவரது விருப்பப்படியே அவரது உடல் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர்களின் ஆய்வுக்கு பயன்பாட்டிற்காக தானமாக வழங்கப்பட்டது. மகாவீர் ஜெயந்தி விடுமுறை மற்றும் செவ்வாய்க்கிழமை காரணமாக திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. அதிகாலை மூலவருக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம், பூஜைகள், மகா தீபாராதனை நடைபெற்றது. இதன் பின்னர் முருகப்பெருமானுக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் வரிசையில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து முருகனை தரிசனம் செய்தனர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி அருகே உள்ள பிரதாபராமபுரம் ராமர் மடத்தில் அமைந்த ஸ்ரீ சீதாராமபால ஆஞ்சநேயர் கோயிலில் 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கநகை மற்றும் வெள்ளிப் பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. திங்கட்கிழமை நள்ளிரவு கோயிலுக்குள் புகுந்த நபர்கள் 2 சவரன் தாலிகள், 5 கிலோ வெள்ளிப் பொருட்கள், வெண்கலப் பொருட்களை திருடியுள்ளனர். மேலும் 2 உண்டியல்களை உடைத்து அதிலிருந்த பணத்தையும் கொள்ளையடித்துள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் தனிப்படை அமைத்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே டாஸ்மாக் கடையின் பூட்டை உடைத்து கொள்ளையடிக்க முயன்ற நபர்களை சிசிடிவி காட்சி அடிப்படையில் காவல்துறையினர் தேடுகின்றனர். அருப்புமேடு பகுதியில் உள்ள அரசு மதுபான கடைக்கு ஆட்டோவில் வந்த சிலர் சிசிடிவி கேமராக்களை மேல் பக்கமாக திருப்பி வைத்து பூட்டை உடைத்து உள்ளே நுழைய முயன்றனர். 2 பூட்டுகளை உடைத்த கொள்ளையர்கள் ஷட்டரின் கேட்டை உடைக்க முடியாததால் திரும்பிச் சென்றுள்ளனர். நாகையில் உள்ள குஜாம்பால் உடனுரை அமரநந்தீஸ்வரர் கோவிலில் தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. ஆரூரா தியாகேசா என முழங்கியபடி பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். இதேபோன்று தஞ்சாவூரில் உள்ள நாகேஸ்வர சுவாமி கோவிலிலும் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு தேரோட்டம் நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் குடுமியான் மலையில் அகிலாண்டேஸ்வரி சமேத சிகாகிரீஸ்வரர் கோவிலிலும் தேர் பவனி நடைபெற்றது.